போன வாரம் வரைக்கும் கண்ணகி நகர் என்றாலே குப்பத்து மக்கள் குற்றவாளிகள் தான் நினைவு. ஆனால் இந்த வாரம் அப்படியே அந்த பார்வை டோட்டலாக மாறிச்சு, எல்லாம் மதிப்பு உண்டாகிச்சு. அதுக்கு ஒரே காரணம் சகோதரி கார்த்திகா அவர்கள். அவர்களுக்கு அவளுடைய வெற்றி வந்து உண்மையால பிரமிக்க வச்சாலும் அவளுடைய கபடி ஆடும் திறமையை கண்டு உண்மையால வியக்கிட்டு அவ்வளோ ஒரு திறமை. அதாவது துணிச்சலாக போய் ஒரு 5 சிங்கம் பக்கத்தில் நிற்க தான் துணிச்சலாக உள்ளே போய் சிக்கி அந்த 5 சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு உருண்டு ஓடி வந்து கோட்டை தோடுறதெல்லாம் ரொம்ப ரசிக்க வச்சது. அவளுடைய ரைடு, அவளுடைய திறமை உண்மையாலுமே வியக்க வச்சது. கபடி பார்வையாளர்களும் உண்மையாக அதிகப்படுத்தியிருக்கு. அப்படி அதிகப்படுத்த ஒருத்தர் நான் எப்படி தோனி வந்ததுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி திறமை, தனி ஒரு ஸ்டைலு, தனி ஒரு ஆடு திறமை எல்லாம் இருந்து அவருக்குன்னு ஒரு தனியாக அவருக்காக கிரிக்கெட் பார்க்க வச்சு ஆரம்பிச்சிங்க. அது மாதிரி கார்த்திகாவை கபடி பார்க்க வச்சுங்க. அதிகமாக கார்த்திகாவுக்கு உண்மையிலுமே இந்த கபடிங்கிறதுல இந்த ஆசிய கோப்பைங்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்னது. உலக அளவில் வந்து அவங்களுடைய பேர் நிற்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ திறமை வந்து இருக்குது. தனி ஸ்டைலு, யாருக்குமே இல்லாத கபடி ரைடுக்கு தனி ஸ்டைலு உண்மையாலுமே வியக்க வைக்குது. அதிகமாக ரசிச்சு கார்த்திகாவை அந்த ரைடை, சகோதரி கார்த்திகாவோட ரைடை அதிகமாக ரசித்து பார்த்தவங்கள உலகத்தில் நானும் ஒருத்தன். அவ்வளோ ஒரு திறமை உண்மையில அது பாராட்டியே ஆகணும். இதில் நம்ம அரசியல் கண்டிப்பாக பேச ஆகணும். ஏன்னா ஜெயிச்சோன்னே பாராட்டுகள் மட்டும் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அதே குகேஷ் வந்து ஜெயிச்சோன்னே 5 கோடி ரூபா பரிசு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழர் அல்லாதோர். ஆனால் இவங்களுக்கு இப்போ நம்மளாம் பிடிச்ச அடிச்சங்காட்டி 20 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. அதை வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய கோப்பையில் வந்து 5 லட்சம் 25 லட்சம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு 10 லட்சம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செஸ்ஸில் ஜெயிச்சா 50 லட்சம் தான் கொடுக்கான்னு இருக்குது. அதுக்கு 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா 1.5 கோடி கொடுக்கணும். அதுவே நமக்கு தேவையில்லை. ஏன் அதுவே கம்மி, மிக மிக கம்மியுமோ. ஏன்னா அவங்க 0லேருந்து 100 தொட்டிருக்காங்க. செஸ்ஸில் வென்ற தம்பி வந்து 90லேருந்து 100 தொட்டிருக்காங்க. 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதன் அடிப்படையில் கூட கொடுக்கல. மொத்தத்தில் அதுக்கு முன்னாடியாவது இப்போ இதுக்கப்புறம் தான் கிரவுண்டு உருவாக்குறான். நியூட்ரிஷன் சப்ளை கூட எல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர் எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே பிடுங்க போனாங்கன்னு தெரியல. எந்த சப்போர்ட்டரும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இவர்களெல்லாம் முன்னேறி வந்துடக்கூடாது அப்படிங்காக என்னென்னமோ போதையும் பாதை, என்னென்னமோ வழியை திசைக்கிறப்புக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்மளுடைய தம்பிகள் புரிஞ்சு ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கணும். தமிழக திராவிட அரசு காட்டக்கூடிய போதையின் பாதையில் மற்ற பாதையில் செல்லாமல் யாரும் தேவையில்லை. நம்மளுடைய வரலாறு எப்படி நம்ம ஒருத்தம் போது நம்மளுக்குள்ளேயே வரலாறு, நம்மளுடைய மரபு, தமிழ் மரபு உள்ள அத்தனை முன்னோர்கள், அத்தனை வீரர்கள், எத்தனையோ தியாகிகள், மாவீரர்களுக்காங்க. அவங்களுடைய யாரோட உதவியும் தேவையில்லை, எந்த அரசாங்கத்தோட உதவியும் தேவையில்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் இது மாதிரி வென்று காட்ட வேண்டும் என்பது பேர் ஆர்வத்தில் உங்களில் ஒருவன்.